ஓடாத தோல்வலியன் உந்து மத களீற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்ன கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி பந்தல் மேல் பல்கா குயிலீனம் பூவீன காண் பந்தல் மேல் பல்கா குயிலீனம் பூவீன காண் பந்தார் வீரலீவுன் மைத்துனன் பேர் பாட பந்தார் வீரலீவுன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சிறார் வளை ஓலிப்ப செந்தாமரை கையால் சிறார் வளை ஓலிப்ப வந்து தீரவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய் அருள்மிகு ஆண்டாள் திருவடிகளே சரணம். 18வது திருப்பாவையில் நப்பின்னையை எழுப்புகின்றாள். அதாவது அந்த எழுப்புகின்ற அந்த பாடல்களுடைய காட்சி இருக்கின்றதே கொஞ்சம் அருமையாக இருக்கின்றது. உந்து மதகளிற்றன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் அவன் எப்படிப்பட்டவன்? யானைகளை கொண்டவன், தோல் வலிமை மிக்கவன், அவன்தான் நந்தகோபாலன். அவனுடைய மருமகளே நப்பின்னாய். மருமக நப்பின்னை கண்ணபெருமானுடைய மனைவி. அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னை கந்தம் கமழும் குழலி. உன்னுடைய கூந்தல் எப்படி மணக்கும் தெரியுமா? அப்படி மணக்குது. அதனால அது கொஞ்சம் பாராட்டினாச்சும் சொன்னது காப்பாக. நீ உன் கடை திறவாய் நட்பின்னாய், நீ உன்னுடைய வீட்டை திறப்பாயாக என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் கோழிகள் சேவர்கள்லாம் முழங்கி கொண்டிருக்கின்றன. மாதவி பந்தல் கீழே குயிலினங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன. மாதவி பந்தல் கீழ் குயிலினங்கள் பாடுகின்றன. மாதவி பந்தல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களான்னு தெரியுமா? ஆண்டாள் கோயிலில் மாதவி பந்தல் இருக்கு. ஆண்டாள் கோயிலில் அந்த உள்ள நுழைஞ்ச உடனே கோயிலுக்குள்ளே அது இடது பக்கம் தெற்கு பக்கத்தில் லட்சுமி நாராயணர் இருக்கார்.
அப்படியே போகும்போது சேனைத்தலைவர் ஒரு இருப்பார். சேனைத்தலைவர் இடம், சேனைத்தலைவர் இருக்கின்ற இடம் மேலே அது மாதவி பந்தல். நிறைய பேருக்கு தெரியாது. சேனைத்தலைவர் இருக்கிற இடம் இருக்கின்றது, தெற்கு நோக்கி பார்த்து இருப்பார். அந்த இடத்த அவர் பார்த்தோம்னா அதுக்கு மேலே பார்த்தோம்னா அதான் மாதவி பந்தல். மாதவி பந்தல் கீழ் குயிலினங்கள் கூடி அப்படி பாடிக்கொண்டிருக்கின்றன. அதனால பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட, இந்தவர் அழகான விரல்களை கொண்டிருக்கக்கூடிய நட்பினையே உன்னுடைய மைத்துனன் என்றால் கணவன் அர்த்தம். உன் மைத்துனன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து உன்னுடைய அழகான வளை. நீ கதவை திறக்கும் போது உன் வளையல் ஒளி கேட்க வேண்டும். நீ கதவை திறக்கின்ற பொழுது உன்னுடைய செந்தாமரை கைகளினால் கதவை திறக்கின்ற பொழுது வளைய ஒளி கேட்க வேண்டும். அது நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். அந்த வளையல் ஒளியை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். ஆதலால் உடனே உன்னுடைய மைத்துன் கணவனை பாடுவதற்காக நீ உடனே கதவை திறப்பாயாக, மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று அருமையாக நப்பிண்ணையை புகழ்ந்து பாடி மாதவி பந்தல் என்று என்பதை இந்த 18வது பாடலில் குறிப்பிடுகின்றார்கள். அது ஆண்டாள் கோயிலில் பார்க்கலாம். மிக அருமையாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகின்றேன். மாதவி பந்தல்னு எதுன்னு தெரியாமல் சில பேர் இருக்காங்க. அதுக்காகத்தான் மாதவி பந்தல், மாதவி கொடி பரவி இருக்கக்கூடிய பந்தல். அந்த காலத்தில் அந்த நம்ம ஆண்டாள் எழுந்திருக்கிற கோயில் வீடாக இருக்குது, பெரியாழ்வாருடைய வீடு. அங்கே கொடி படர்ந்து இருக்குது, மாதவி கொடி படர்ந்து ஒரு பந்தல் இருந்தது. அது இப்பொழுது கோயிலாக இருக்கின்றது. அதனால்தான் மாதவி பந்தல் கீழ் குயிலினங்கள் பாடின கான். நீ உறங்காதே, உன்னுடைய மைத்துனனை எழுப்பி வருவாயாக. கதவை திறக்கின்ற பொழுது உன் கையொலியானது அருமையாக எங்களுக்கு இன்பத்தை தரும் என்று இவ்வாறு கூறி எழுப்புகின்றார்கள். ரொம்ப அருமையான பாடலாக இருக்கின்றது. நம்முடைய ஆண்டாள் பெருமாட்டியினுடைய இப்படி அழகு பாடலை நினைந்து ஒருங்கி மகிழ்ந்து இன்புற்று மகிழ வேண்டும். அதான் பக்தி சொய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கேட்ட உங்களுக்கு வளமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி கூறி வணக்கம் கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.